மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இறைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இறைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, ஆண்டவர் இயேசு பாஸ்காவை கொண்டாட இந்த நாளில் தனது அன்பு சீடர்களோடு நற்கருணையை ஏற்படுத்தி அந்த நற்கருணை என்றும் இந்த உலகத்தில் வாழும்படியாக குருத்துவத்தை தனது அன்பு சீடர்கள் வழியாக ஏற்படுத்தி இந்த குருத்துவமும் நற்கருணையும் இந்த உலகத்திலே ஆற்ற வேண்டிய அன்பு பணிகளாக புதிய கட்டளை, ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி தனது பாஸ்கா விழாவை கொண்டாடிய மறை நிகழ்வை இந்த மாலை பொழுதில் நாம் தொடங்குகிறோம். ஆண்டவர் இயேசு தனது அன்பு சீடர்களோடு ஒன்று சேர்ந்து பாஸ்கா விழாவை கொண்டாடிய இந்த திருநாளில் சிறப்பாக ஆண்டவர் இன்று நற்கருணையை ஏற்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை வாழுகின்ற வரை, நற்கருணை இருக்கின்ற வரை கடவுள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை இந்த இரண்டு செயல்களும் நமக்கு காட்டுகிறது. நற்கருணை கடவுளது பிரசன்னத்தை நம் மத்தியிலே உருவாக்கி நாம் கடவுள் பிள்ளைகள், கடவுள் நமக்கு அருகிலே இருக்கிறார் என்கிற உண்மையை கொடுக்கிறது. இன்றைய நிகழ்வின் இன்னொரு பகுதி, ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பு சீடர்களுடைய பாதங்களை கழுவி நான் உங்களுக்கு மாதிரி காட்டினேன், இதே போல நீங்களும் செய்யுங்கள் என்று தனது பணியை தொடங்கி வைத்த மாபெரும் பெருவிழாவையும் கொண்டாடுகிறோம். மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு பாடுகளை படுவதற்காக தனது பயணத்தை கெத்செமனி தோட்டத்திலிருந்து தொடங்குகிறார். இந்த 3 நாட்கள் திருச்சபையிலே என்றென்றைக்கும் நினைவு கூறப்படுகிற, திருச்சபை இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த பாஸ்கா மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிற இந்த புனித வாரத்தின் இந்த 3 நாட்கள். ஆகவே இந்த மாலை பொழுதிலே சிறப்பாக இங்கே இருக்கக்கூடிய குருக்கள் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது, குருக்களுக்காக ஜெபிக்க முதலில் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, இந்த பங்கிலே அவ்வப்பொழுது வந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய அருட்தந்தையர்கள், நமது மண்ணிலிருந்து குருக்களாக உயர்த்தப்பட்டவர்கள், நமது பங்கிலே பணியாற்றக்கூடிய பல்வேறு பக்த சபைகளுடைய குருக்கள், இன்னும் சிறப்பான விதத்திலே ஒவ்வொரு குடும்பமும் தங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே உறவுகளாக சொந்தங்களாக இருக்கக்கூடிய குருக்கள், அவர்களுக்காக இன்று ஜெபியுங்கள். இந்த குருத்துவத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அந்த குருத்துவத்தினுடைய மகிழ்ச்சி இன்றைக்கு நிறைவு பெறுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் இங்கே நற்கருணை வடிவிலே உடைக்கப்படுகிறார் என்று சொன்னால் குருத்துவம் இருக்கிற காரணத்தினால் மட்டும்தான். ஆகவே எங்களுக்காக சிறப்பாக இந்த நாளிலே ஜெபியுங்கள். தொடர்ந்து குருக்கள் இயேசுனுடைய பணியை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நல்ல உடல் சுகத்தையும் ஆன்ம சுகத்தையும் கொடுத்து வழிநடத்த இந்த திருப்பலியிலே ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்னாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பழியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்வுகளிலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, வசனங்கள் 1 முதல் 8 மற்றும் 11 முதல் 14 முடிய.
எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேனுக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களில் தலையாவது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக ஒருவது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளில் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறைதோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன். மீட்புக்காக நன்றி கூறி கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி கூப்பிடுவே. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. ஆண்டவர் தம் அடியாரின் மரணம்
அவருடைய பார்வையில் மிக மதிப்புக்கு உரியது. ஆண்டவரே, நான் ஊழியன், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 23 முதல் 26 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தினால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்துவது போல் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 1 - 15 வரை. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்து தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவு உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவ போகிறேன் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடைகளை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா?
நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சேடரை பந்தேல் அமர்த்தி தண்ணீர் கைகளில் தண்ணீர் கொண்டு பாதங்களை கழுவினார். இயேசு பாதங்களை கழுவினார். செயலிலும் சாட்சியை கொண்டார். நோக்கிலும் வாழ்விலும் உயர்வோம் என்று பாதங்களை கழுவினார். இயேசு பாதங்களை கழுவினார். வழிநடத்தும் வள்ளலே இறைவா, குருத்துவத்தை ஏற்படுத்திய நாளை கொண்டாடும் இந்நாளில் எம் திரு அவையை வழிநடத்தும் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் பணிவாழ்வின் மையமான தாழ்ச்சியின் உள்ளம் கொண்டு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு மக்களை பராமரிக்க
தேவையான பலனை தந்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வான எம் இறைவா, நம்பிக்கையோடு இறையாட்சி கனவை நனவாக்கும் பணியை துணிவோடு செய்து கொண்டிருக்கும் உம் அருட்பணியாளர்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்கள் பணியில் எதிர்வரும் சோதனைகளையும் எதிர்ப்புகளையும் இயேசுவைப் போல துணிவுடன் சந்தித்து தளர்வின்றி செயல்படவும், மேலும் இவர்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் உடல் உள்ள ஆன்ம ஆரோக்கியத்தையும் தந்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். அறுவடையின் நாயகனே எம் இறைவா, உம் பணியை செய்ய தொடக்கம் முதலே பலரை தேர்ந்தெடுத்து உம் ஆவியையும் அருளையும் கொடுத்து அவர்களை வழிநடத்தி வருகின்றீர். எம் பங்கில் இன்றும் உம் பணி செய்ய ஆர்வமுள்ளவர்களை தேர்ந்தெடுக்க இறையழைத்தல் பெருக வரம் வேண்டி ஆண்டவரே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். பாதுகாப்பவரே எம் இறைவா, இறை மக்களாகிய நாங்கள் உம் பணியாளர்களை மதித்து அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அன்பு செய்யவும், அவர்களின் குறைகளை பொறுத்து கொண்டு நல்ல முறையில் எடுத்து கூறவும், அவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்து உமக்கு சாட்சியுள்ளவர்களாகவும் வாழ வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். என்றும் எங்களோடு வாழும் இறைவா, அன்பின் சின்னமான உம் நற்கரணியின் பிரசன்னம் மன போராட்டத்தில் உழல்பவர்களுக்கும் உடலில் பல்வேறு குறைபாடு உள்ளோருக்கும் குடும்ப உறவுகளில் நிம்மதி இழந்து நிற்போருக்கும் ஆறுதல் அளிக்கும் அருளின் ஊற்றாக மாறி இவர்கள் ஒற்றுமை, சமாதானம், தியாகம் போன்ற பண்புகளை வாழ்வாக்கி நல்ல சமூகத்தை உருவாக்க சக்தி தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். கண்களை மூடியவர்களாக இன்றைய நாளில் குருத்துவத்தை ஏற்படுத்தி நற்கரணை ஏற்படுத்தி தனது அன்பு சீடர்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்பதை ஆண்டவர் எடுத்துச் சொன்னார். இந்த மாலை பொழுதில் நமது குடும்பங்களுக்காக தேவையாக இருக்கிற காரியங்களை மௌனமாக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாக இருக்கிற தெய்வமே, இதோ எங்கள் உள்ளங்களிலே அலைந்தாடி கொண்டிருக்கும் வேண்டுதல்களை நீர் அறிவீர். நாங்கள் கேட்பதற்கு முன்பே எங்கள் தேவையை அறிந்திருப்பவர் நீர்தான். இதோ உமது பிள்ளைகள் நாங்கள் இதோ இந்த மாலை நேரத்தில் எங்கள் குடும்ப அமைதிக்காகவும் உறவுகள் மீண்டும் மலர வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறோமோ அதிலிருந்து விடுதலை பெறவும், பிள்ளைகளுக்கு நிறைவான வாழ்வை, மகிழ்ச்சியான வாழ்வை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் எடுத்து சொல்லும் எல்லா மன்றாட்டுகளையும் நீர் கனிவோடு கேட்டு எங்களுக்கு அருள் புரிந்தருளும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம்.
புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதை இங்கே காண வேண்டும். உமது புகழ் தர உலகம் உயர்ந்திட
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பினாலும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே தளம் பெறும் எதிரியாகிய அளவையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பழிப்பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியையும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தி அருளும். உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் ஆயர் ஆண்டனிக்காகவும் திருத்துதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர்
அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, அடியார்களாகிய எங்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறை பற்றியும் நீர் அறிவே. இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கையளிக்கப்பட்ட தூய்மை மிகு நாளை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிமிக்க மரியாவையும் அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பையும் திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா மற்ற புனிதர்கள் அனைவரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேரு பயன்களாலும் வேண்டுதல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் இக்காணிக்கை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் சீடர்களுக்கு கையளித்து அவற்றின் மறைபொருளை கொண்டாடுமாறு பணித்த இந்நாளில் இக்காணிக்கையை மனநிறைவோடு ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்திருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மந்தையில் சேர்த்திருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இறைவா, இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி உமக்கு உரியுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்திருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள், அதாவது இன்று, வணக்கத்துக்கு உரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையும் ஆகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையும் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, உன் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் அவரது மாட்சிக்கு உரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பழிப்பொருளாக மாண்புக்கு உரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கி இருளும். நீதிமானாகிய உன் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பழியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசேதேக் உமக்களித்த காணிக்கைகளையும் நீர் உளங்கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பழிப்பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இப்பழிப்பொருட்களை மாண்புக்கு உரிய உமது விண்ணக திருப்பிடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளோம். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் உம் அடியார்கள் அனைவரையும் நினைவு கொண்டருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்கள் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியரும் ஆகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, வர்ணமா, இஞ்ஞாசியார், அலெக்சாண்டர், மார்சலினுஸ், பீட்டர், பெலிசிட்டி, பெர்பெத்துவா, அகாத்தா, லூசி ஆக்னிஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கு பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. பாவம்
இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒரு பழியும் உயிர்ப்பின் ஞாயிரம் ஒரு மனிதன் இன்னொரு இயேசுவாம். அந்த இயேசுவை உணவாய் உண்டோ, இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். அந்த இயேசுவை உணவாய் உண்டோ, இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். ஒரு பலியும் புனித வியாழனும், ஒரு பலியும் புனித வெள்ளியும், ஒரு பலியும் உயிர்ப்பின் ஞாயிறும், ஒரு மனிதனும் இன்னொரு இயேசுவாம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். அந்த இயேசுவை உணவாய்
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஓட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.